கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம யாருக்காக ஜெபிக்க போறோம்னா, கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிற பொதுவாக காமன் ப்ரேயர், கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு எங்களுடைய ஊழியங்கள்ல அநேக விண்ணப்பங்கள், அநேக ஜெப குறிப்புகள் கேன்சர் வியாதியை குறித்து, பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், ஏகப்பட்ட காரியங்களை நம்ம திடீர்னு வயிற்றுல திடீர்னு கேன்சர் பாஸ்டர், திடீர்னு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம், உடம்பு முடியல, போனால் கேன்சர் வியாதின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. செக்அப் பண்ணும்போது கேன்சர் வந்துச்சு, கீமோ கொடுத்துட்ருக்குறோம். இது அநேக காரியங்களை, அநேக மரணங்களையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் உறவினர்களோ தெரிந்தவங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டிருப்பார்களே, ஆனால் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நான் ஜெபிக்கிறேன். அநேக ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு வருகிறது, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இது ஓப்பன்ல யூடியூப்ல இருந்தால் அநேகருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த ஜெபம். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஐ பிலீவ் தட், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை தர வல்லவர். ஹல்லேலூயா. இயேசு குணமாக்குகிறவர். இதை குறித்து தனி ஒரு வீடியோ கீழே போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்து அந்த ஜெபம் முடிந்த உடனே அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கர்த்தர் சுகமாக்குறவர். இயேசு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அதை குணமாக்க வல்லவர் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்க வேண்டாம். இதை வீடியோ கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவ சித்தம் இருக்கிறது. டெஃபினெட்லி உங்கள் வாழ்க்கையில் பெரிய சுகத்தை கொடுத்து நீங்கள் சாதாரண நபர்களை போல நீங்கள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. ஹல்லேலூயா. நான் உங்க ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடிக்கோங்க, ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சர்வ வல்லமையும் கிருபையும் இரக்கமும் உள்ள கர்த்தாவே, நீர் எவ்வளோ இரக்கமும் உள்ள கர்த்தர், நீர் அற்புதங்களை செய்கிற தெய்வம் அல்லவா? இந்த கேன்சர் வியாதி, ஆண்டவரே, கொடிய மரணத்துக்கு ஏதுவான இந்த வியாதியின் அறிகுறிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இது ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளையுடைய சரீரத்துல இருந்து இப்பொழுது எடுத்து போடுவீரா? இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில நீங்க சம்பாதித்த ஆரோக்கியம் மகன் மேல, மகள் மேல இறங்குவதாக, இதை பார்த்து கொண்டிருக்கிற நபர் மேல இறங்குவதற்காக நன்றி. We release the power of God. ஆண்டவரே, இந்த வலைத்தளத்தின் மூலமாக, யூடியூப் மூலமாக உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உடைய வல்லமை நான் கட்டவிழ்க்கிறேன். சுகமாக்கு வல்லமை நான் கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன். நீர் இரக்கமுள்ள கர்த்தர். எல்லா விதமான கேன்சர் செல்ஸ் இப்பொழுதே அழிக்கப்படுவதாக அப்பா. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் எந்தெந்த இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாம் பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும். சரீரத்தில் ஆண்டவரே சுகத்தை ரெஸ்டோர் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசு உங்களுடைய பிள்ளைகளை சரீர சுகத்தை எடுத்துக்கொள்ள முடியாத ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை ஆண்டவரை உண்மை தேடி வந்திருக்கிறாங்க. இப்பொழுதே உங்களுடைய பிள்ளை மேல மனம் இறங்குவீராக, அற்புதங்களை செய்வீராக, கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதத்தை தருவீராக. அப்பா, நீ எங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டீர், எங்களுடைய சாபத்தை சுமந்து கொண்டீர். பிசாசை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் அற்புதமாக இந்த ஒரு காரியத்துல ஆண்டவரே சுகத்தை கொடுத்து நார்மலாக நீங்க மாற்ற போற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ்ஐகே ராஜாவுக்கு நீங்க சுகமாக்கினது போல உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் சொன்னீங்களே, அதே போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறது நீ அறிந்திருக்கிற ஆண்டவரே. யாரிடம் சொல்ல முடியாம, இது எப்படி சொல்ல முடியும், எப்படி இந்த காரியம் நடக்குமோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லி, அந்த பிள்ளைகள் வாழ்க்கை, குடும்பங்கள் என்ன ஆகுமோ என்று சொல்லி மிகப்பெரிய கண்ணீரோடு, கவலையோடு, ஆண்டவரே பாரத்தோடு ஆண்டவரே அப்பா நிக்கிற இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைகளை நீ ஆண்டவரே மனம் இறங்கி தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதிக்க போற கிருபைக்கா நன்றி அப்பா. நீர் இரக்கமுள்ள கர்த்தர் அல்லவா? ஆண்டவரே, நீ மனம் இறங்குங்க. உம்முடைய பிள்ளை அப்பா, உம்முடைய பிள்ளைய நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. சுகத்தை தாங்க, விடுதலை தாங்க, பரிபூர்ண ஆரோக்கியத்தையும், இந்த டிவைன் ஹெல்த், பரலோகத்தின் தெய்வீக சுகத்தையும் ஆண்டவரே பிள்ளைகள் மேல இப்பொழுது ரெஸ்டோர் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே சாட்சியோ எழுப்புங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளும் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்க வாழ்க்கையில பெரிய மிரக்கல் ஆண்டவர் செய்வார் என்பது எந்த மாற்றமும் இல்லை. சுகத்தை குறித்து இன்னொரு வீடியோ இருக்கு. அது ஒரு மேபி 10 minutes ஓடும். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எல்லாம் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். அதை நீங்க பாருங்க. அதை ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. லார்ட் என்னை மன்னிங்கப்பா, என்னை சுகமாக்குன்னு சொல்லுங்க. டெஃபினட்டா ஒரு பெரிய சுகத்தை தர வல்லவர். அவரால் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.